நெய் புட்டு, கேரளா ஸ்பெஷல் வெள்ளை புட்டு, கொண்டை கடலை மேலே படம் இருக்குது. கும்பு புட்டு, கம்பு புட்டு, சிவப்பு அரிசி புட்டு, கருப்பு கவுனி புட்டு, கோதுமை புட்டு, இடியாப்பம், எல்லாமே படமெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் கருப்பு கவுனி புட்டு. கீழே வந்து தேங்காய் பால், வெஜ் குருமா, வெள்ளை இடியாப்பம், சிவப்பு இடியாப்பம், ராகி இடியப்பம், போலி அதையும் வச்சுருக்காங்க. கருப்பு போலி, பருப்பு போலி, தேங்காய் போலி, கேக்கு, ப்ரௌனி கேக், முட்டை மிட்டாய், மில்க் கேக், ரோஸ் மில்க் கேக், ராசாமலை கேக், ராசாமலை இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த கருப்பு கவுனி புட்டு தான். கருப்பு கவுனி அரிசி அதனுடைய விலையே பல ரகம் இருக்குதான். அது வந்து சுமார் வந்து ஒரு கிலோ 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசி அதுலேருந்து செய்யக்கூடிய புட்டு, அந்த கருப்பு கவுனி அரிசியில் என்ன இருக்குது அப்படின்னா புரோட்டீன் இருக்குது. மற்ற அரிசியில் புரோட்டீன் கிடையாது, ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஆனால் இதில் புரோட்டீன் இருக்குது. ரெண்டாவது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்னா நமக்கு கெமிக்கல் மூலியமாக சொல்லுவாங்க, எல்லா பொருளுமே ஆக்சிடேஷன் ஆகும். அதாவது ஆக்சிஜன் ஏற்றம் என்று சொல்வார்கள் தமிழில், ஆக்சிடேஷன். அதுக்கு எதிராக இருப்பது டீஆக்சினேஷன், அதை வந்து குறைக்கிறது, ரிடக்ஷன் என்று சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில். இது வந்து நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த உடலுடைய ஆன்டி ஆக்சிடென்ட், நம்முடைய வயதை அதிகப்படுத்தும், வயது வந்து இளமையாக இருக்க வைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்முடைய உடலில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்முடைய இளமையை வந்து குறைச்சிடும். இதை நான் படிச்சிருக்கேன். அதனால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான், அதாவது ரிடக்ஷன் தான். அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எதெல்லாம் குறைக்குதோ அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும். அதனால தான் அந்த கருப்பு கவுனி அரிசியோட சிறப்பு. அதை என் மகன் கூட சொல்லியிருக்கான். இப்போ நான் புட்டே வாங்குகிறேன், ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவு வந்து 80 ரூபாய். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லணும். இதான் முதல் முறையாக நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்ருக்கேன், பகலில் சாப்பிட்ருக்கேன். அதை நைட்டில் சாப்பிட்லாமாங்கிற மேலே ஒரு கொஸ்டின் வந்தது. சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நின்று இதை நான் எடுத்துக்கிறேன். அதுதான் அந்த அவங்க வச்சுருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு, புட்டு பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் அந்த புட்டு வச்சுருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சும்மா வேக வைக்கிறது தான், அரிசி வச்சு வேக வைக்கிறது தான்.